Welcome to Ajaya Max Center. Functions. Definition. A function mapping from x tends to y. டொமைனையும் கோ டொமைனையும் கனெக்ட் பண்ணுறோம். ரிலேஷனில் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணமோ அதே தான் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனால் ரிலேஷனில் டொமைனையும் கோ டொமைனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட்டையும் எது கூடயும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். 1, 1, 2, இங்கே 3 எதை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். வேர் கேபிட்டல் எக்ஸ் இஸ் த டொமைன், அதாவது இன்புட். கேபிட்டல் ஒய் இஸ் த கோ டொமைன், இது அவுட்புட். Each small x belongs to capital X maps to exactly one small y belongs to capital Y. ஆக்சுவலாக இப்போ நம்ம செட் இங்கே கொடுக்குறோம், அதாவது என்னன்னா டொமைனு, இது கோ டொமைனு. இதில் ஸ்மால் எக்ஸ் இருக்கும். இந்த ஸ்மால் எக்ஸோட ஆன்சர் கோ டொமைனில் இருக்கும், அதுதான் ஒய். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா அதனுடைய அவுட்புட் இங்கே ஒன்று தான் இருக்கணும். அதான் எக்ஸாக்ட்லி 1 அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். நம்ம ஒரு ஃபார்முலா தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2வும் -3 எடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ இந்த 2வும் -3யும் இன்புட்டு எக்ஸ் டொமைன், 4, 9ங்கிறது அவுட்புட் கேபிட்டல் ஒய். அப்போ இந்த 2வோட ஆன்சர் 4, -3யோட ஆன்சர் 9. ரிலேஷன் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை கனெக்ட் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் based on algebraic expression. லீனியர் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், ax + b, அதாவது ஒன்லி எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். இந்த லீனியர் ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் f of x is equal to ax square plus bx plus c. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பேரபோலிக் ஷேப்பாக இருக்கும். பேரபோலா இப்படி அப்வேர்டாக இருக்கும், இல்லை டவுன்வேர்டாக இருக்கும், ரைட்வேர்ட், லெஃப்ட்வேர்ட், இந்த 4 டைப்பில் ஏதாவது ஒரு பேரபோலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் f of x is equal to a power x. இதில் எக்ஸுங்கிறது இன்புட்டு, ஏங்கிறது கான்ஸ்டன்ட். இங்கே கான்ஸ்டன்ட் 2ன்னு எடுத்து 2 power x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா ஒன்று க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டிகே டிக்ரீஸ் அந்த பேட்டர்னில் இருக்கும். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் f of x is equal to log of x base a. எக்ஸுங்கிறது நம்மளுக்கு இன்புட்டு, ஏ கான்ஸ்டன்ட், இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் 2ன்னு எடுத்துருக்கோம். இது ஸ்ட்ரக்சர், லாகரிதமிக் ஃபங்க்ஷனுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் மேப்பிங், இதுவும் டைப்ஸ் தான், ஃபங்க்ஷனுடைய டைப்ஸ் தான். ஆனால் மேப்பிங்கை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஃபங்க்ஷன், அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கிவ் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ், அதான் 1 ஃபங்க்ஷன். இப்போ டொமைனில் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருக்கணும், 1, 2, 3. இப்போ அவுட்புட்டை அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 1ஓட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே சாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா 2x அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஒன்று எடுத்திருக்கோம், ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ 2x இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம அவுட்புட்டை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 2ன்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 4 கிடைக்கும். 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 6 கிடைக்கும். அப்போ 1ங்கிறது டிஃப்ரெண்ட் இன்புட்டு, அதனுடைய அவுட்புட்டு 2. 2 டிஃப்ரெண்ட் இன்புட்டு, 4 டிஃப்ரெண்ட் அவுட்புட்டு. 3 டிஃப்ரெண்ட் இன்புட்டு, 6 டிஃப்ரெண்ட் அவுட்புட். அப்போ இங்கே நம்ம ரிலேட் பண்ணியிருக்கிறது 1 to 2, 2 to 4, 3 to 6. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன்று ஆன்டு ஃபங்க்ஷன். அனதர் நேம் வந்து சர்ஜெக்டிவ். எவ்ரி எலமெண்ட் இன் த கோடொமைன் has at least one pre-image. ஒன் ஃபங்க்ஷனில் டொமைன்லேருந்து கோடொமைன் போகும். ஆன்டு ஃபங்க்ஷனில் கோடொமைன்லேருந்து டொமைன் வரணும். அப்போ அப்படி ரிவர்ஸில் வருதுனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே இமேஜ் அப்படின்னு சொல்லணும், நம்ம அவுட்புட்டுன்னு சொன்னோம்ல அது இமேஜ், இங்கே ப்ரீ இமேஜ். அப்போ கோடொமைன்லேருந்து நம்ம ரிவர்ஸில் வரணும். இப்போ ஒரு சாம்பிள் பார்ப்போங்க. f of x is equal to x cube அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு 2 ரிலேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்ம டிஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கலாம், டொமைன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 1 2 3. அதே மாதிரி நெகட்டிவ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஜீரோ 1 2 -1 -2. அதே மாதிரி கோடொமைன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்டு அதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியும். இங்கே நம்ம ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த எக்ஸ் கியூபை யூஸ் பண்ணி தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், -8. -1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -1. 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1, 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 8. அப்போ -2ஓட ஆன்சர் அவுட்புட் வந்து -8. -1ஓட அவுட்புட் -1, 0ஓட அவுட்புட் 0, 1ஓட அவுட்புட் 1, 2ஓட அவுட்புட் 8. இப்போ நம்ம டொமைன்லேருந்து போனோமா, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செக் பண்ண சொல்கிறாங்க, கோடொமைன்லேருந்து செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இந்த -8, இப்போ இந்த -8ங்கிறது -2ஓட இமேஜ். டொமைன்லேருந்து கோடொமைன் போனோம்னா இமேஜ்னு சொல்லணும். இப்போ -8ஓட ப்ரீ இமேஜ் யாருன்னா -2. நெக்ஸ்ட் -1ஓட ப்ரீ இமேஜ் -1, 0ஓட ப்ரீ இமேஜ் 0, 1ஓட ப்ரீ இமேஜ் 1, 8ஓட ப்ரீ இமேஜ் 2. அப்போ கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடணும், ரிலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டைப்பு ஆன்டு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ப்ரீ இமேஜ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். எல்லா எலமெண்ட்டுக்கும் இருக்கணும். அதான் எவ்ரி எலமெண்ட் இன் கோடொமைன் கேட்டிருக்காங்க. ஒரு எலமெண்ட் கூட என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். A function that is both injective and surjective. அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், ஆன்டு ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். f of x equal to x plus 5. இதுக்கு ஒரு நம்ம ரிலேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒன்னாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஆன்டுவாகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்குது. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இது டொமைனு, இது கோடொமைனு,
இப்போ நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம், ஒரு வார்த்தை இருக்கும், ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். 1 2 3, இங்கே 1 2 3 சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். 1ஓட ஆன்சர் 1, 2ஓட ஆன்சர் 2, 3ஓட ஆன்சர் 3 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சப்போஸ் இந்த y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கூட இருந்துச்சுன்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ இந்த 1 2 3ங்கிறது தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்ச் எதுக்குள்ளே தான் இருக்கும்னா கோடொமைனுக்குள்ளே தான் இருக்கும். டோட்டலாக கோடொமைனு, நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட்டுங்கிறது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இந்த பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சும் இந்த கோடொமைனில் உள்ள வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன், அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் பீரியாடிசிட்டி, இது நம்மளுக்கு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பீரியாடிக் ஃபங்க்ஷன், a function that repeats its values over intervals. Example, f of x is equal to sin x with a period 2π அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு இன்டர்வலில் அதனுடைய ஆன்சர் மறுபடியும் ரிப்பீட் ஆகணும். இப்போ சாம்பிளுக்கு குவாட்ரண்ட் வரையணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டு, தேர்டு குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட். 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, அகைன் 360 டிகிரி. இப்போ சாம்பிளுக்கு sin 30 டிகிரி அப்படின்னு வச்சுக்கணும். sin 30 டிகிரியோட ஆன்சர் 1/2. அப்போ 30 டிகிரி இங்கே இருக்கும். இதனுடைய ஆன்சர் 1/2, sin 30 டிகிரியோட ஆன்சர். இப்போ இதே 1/2 ஒரு இன்டர்வலில் என்ன ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே 1/2 நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் கிடைக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் ஒரு இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 கிடைக்கும். தேர்டு குவாட்ரண்ட்டில் என்ன ஆயிரும்னா -1/2ன்னு மாறிடும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் -1/2ன்னு மாறிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் மட்டும்தான் சைன் பாசிட்டிவாக இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் சைன் வந்து நெகட்டிவாக மாறிடும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a function that repeats its value over interval, ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் வந்த ஆன்சரே மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். இப்போ இந்த 1/2 இருக்குது, மறுபடியும் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது? 1/2 கிடைக்குது. அப்போ இது வந்து எங்கே கிடைக்கும்னா 180 டிகிரியில் கிடைக்கும். செகண்டு 1/2ங்கிறது 150 டிகிரியில் கிடைக்கும். ரைட். அப்போ இந்த 30க்கும் இந்த 150க்கும் இடையில உள்ள இன்டர்வல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 120 டிகிரி. இது 120 டிகிரி இந்த இன்டர்வல். அப்போ இந்த 1/2 நெக்ஸ்ட் 1/2க்கு இடையில உள்ள இன்டர்வல் 120. அப்போனா மறுபடியும் ஒரு அகைன் ஒரு 120 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த இன்டர்வல் வந்து எங்கே வரும்? தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஆனால் தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்ன கிடச்சிருச்சு? -1/2 கிடச்சிருச்சு. அப்போ ஒரு 120ல் நம்மளுக்கு ஆன்சர் ரிப்பீட் ஆகுது. ஆனால் நெக்ஸ்ட் 120ல் அந்த ஆன்சர் நம்மளுக்கு என்ன ஆகலை அப்படின்னா ரிப்பீட் ஆகலை. இப்போ இதுவே இப்படி பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு 30 டிகிரி நம்மளுக்கு ஆன்சர் 1/2ன்னு கிடச்சிருச்சா? இப்படி வந்துடுங்க, ஒரு ரொட்டேஷன் வந்துடுங்க. அப்போனா இப்போ எவ்வளவு ரொட்டேஷன் வந்திருக்குன்னா ஒரு ரொட்டேஷன் வந்திருக்கு. 360 டிகிரி அது என்ன பண்ணியிருக்கு? ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ மறுபடியும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 1/2 தான் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம்? இன்னொரு ரொட்டேஷன் வரலாம். அப்போ அங்கேயும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 1/2 தான் கிடைக்கும். அப்போ இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா sin 30 டிகிரியோட ஆன்சர் 1/2 அப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சைனு 390 டிகிரியோட ஆன்சரும் 1/2 தான். அப்போ இந்த 390க்கும் 30க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 360 டிகிரி. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேடியனில் 2π அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 360 டிகிரி அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு அடித்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆன்சர் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும்.
அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ஒன்ஸு, இன்னொரு ரவுண்டுக்கு ஒன்று, அடுத்த ரவுண்டுக்கு ஒன்று, இதே மாதிரி மாறி மாறி நம்மளுக்கு என்ன பண்ணோம், அதே ஆன்சர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தற்போது இந்த சைனுங்கிற ஃபங்க்ஷனோட பீரியட் என்ன அப்படின்னா 2π அப்படின்னு அர்த்தம், 360 டிகிரி. இதே மாதிரி காசுக்கும் அதே தான், 360 டிகிரி தான். டேனுன்னு வரும்போது ஆன்சர் 180 அப்படின்னு மாறிடும். ஏன்னா அது நம்மளுக்கு ஹாஃப்லேயே கிடைக்கும், தேர்ட் குவாட்ரண்ட்லேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சைனுக்கும் காசுக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் திரும்ப ரிப்பீட் ஆகும், அந்த இன்டர்வல் சேமாக வரும். டேனுக்கு வந்து 180லேயே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிடும், தேர்ட் குவாட்ரண்ட்லேயே நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட், ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் f of x is equal to x, where output equals input. இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது, y is equal to x தானே. சரி, நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே ஆன்சர் தான் ஒய்க்கு கிடைக்கும். அப்போ 1,1, 2,2 எல்லாமே சேமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். டொமைனும் கோடொமைன் ரெண்டு வேலையுமே என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும், இன்புட் அவுட்புட். நெக்ஸ்ட், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் f of x is equal to c, where the output is the same for all inputs. ஏன்னா இங்கே நம்மளுக்கு y is equal to 5 அப்படின்னு கொடுக்கும்போது ஒன்லி அவுட்புட் என்ன மட்டும்தான் இருக்க முடியும், 5 மட்டும்தான் இருக்க முடியும். இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, இன்புட் எதையுமே நம்ம கொடுக்க முடியாது. பட் ஆனால் நம்ம கிராஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா 0, 1, 2, 3, இப்போ y is equal to 5 நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த கர்வில் தான் அது ட்ராவல் ஆகும். அப்போ 1க்கு நேர ஆன்சர் பார்த்தோம்னாலும் 5 தான், 2க்கு நேராக பார்த்தோம்னாலும் 5 தான், 3க்கு நேராக பார்த்தோம்னாலும் 5 தான், 0க்கு நேராக பார்த்தாலும் 5 தான், -1 அதுவும் 5 தான், -2 எல்லாமே 5 தான். இங்கே எக்ஸு இன்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஒய் அவுட்புட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்டெப் ஃபங்க்ஷன். A function that jumps between values. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா ஜம்ப் ஆகுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். அதனுடைய நோட்டேஷன் இல்லை இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ சப்போஸ் 0.1 அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் என்ன, இன்டீஜர் ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறோங்கிறதுக்காண்டி ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த 0.1ஓட ஆன்சர் ஏதாவது ஒரு இன்டீஜர் தான் வரணும், அதுக்காக தான் மீனிங். அப்போ இந்த 0.1ங்கிறது 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும். இப்போ நம்மளுக்கு இது ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோமா, ஃப்ளோருங்கிறது கீழே இருக்கிறது. அப்போ இந்த 0.1ஓட மினிமம் இன்டீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா 0. அப்போ இதனுடைய ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு 0.9, ஏன்னா இது ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இன்டீஜரை தான் நம்ம எடுக்கணும். அப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் வரையணும். அப்படி கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஜம்ப் பண்ணி போகும், ஒரு கண்டினியூஸாக இருக்காது, ஜம்ப் பண்ணி போகும். ஜீரோ 1 2 0.1 and so on 0.9, next 1.1 1.9. இப்போ ஆன்சர் 0.1. 0.1க்கு நம்மளுக்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா 0 தான் கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி 0.9 வரைக்கும் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும். அப்போ அதனுடைய கர்வ் இப்படி போகும். நெக்ஸ்ட்டு 1.1ன்னு போயிட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன். 1.1ஓட ஆன்சர் 1ன்னு போயிடும். 1.1 அப்படின்னா ஆன்சர் 1ன்னு இருக்கும். அப்போ ஒய்யோட ரேஞ்ச் அன்னைக்குலாம் மாறிடும், இங்கே மெயினில் போயிடும். நெக்ஸ்ட் 1.9 வரைக்கும்